الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, இன்றைய நமது மார்க்க வகுப்பில் சத்தியத்தை எவ்வாறு அறிவதென்ற இந்த தலைப்பினூடாக சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளாமல் நினைக்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அல் ஹக்கு லா யுஅரஃபு பிர் ரிஜால் ஃபஇதா உரிஃப அல் ஹக்கு உரிஃப அஹ்லுஹு. அதாவது சத்தியம் என்பது மனிதர்களை கொண்டு அறியப்படுவதல் இல்லை, மாறாக சத்தியத்தை கொண்டுதான் மனிதர்கள் அறியப்படுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அல் குர்ஆனை பார்க்கின்ற போது அல் குர்ஆனிலே 6வது அத்தியாயம் 84வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா நபிமார்களை பற்றிய செய்திகள், பல நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களிலே சொல்கிறான். வஹப்னா லஹு இஸ்ஹாக், அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் இஸ்ஹாக்கை பாக்கியமாக அருளினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று வயாக்கூப் குல்லன் ஹதைனா வனூஹன் ஹதைனா மின் கபல் வமின் துர்ரியத்திஹி தாவூத வ சுலைமான வ அய்யூப வ யூசுஃப வ மூசா வ ஹாரூன் வ கதாலிக நஜ்ஸில் முஹ்சினீன் என்று அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு வழங்கிய நேர்வழியை பற்றி, அவர்களுடைய சந்ததிகளுக்கு வழங்கிய நேர்வழிகளை பற்றி எல்லாம் இதிலே சொல்கிறான். தொடர்ந்து வ ஜக்கரியா வ யஹ்யா வ ஈசா வ இல்யாஸ குல்லும் மினஸ் சாலிஹீன், இவர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருந்தார்கள் என்று இதிலே அல்லாஹ் 4 நபிமார்களை சொல்கிறான். அதே போன்று வ இஸ்மாயில் வல் யஸா வ யூனுஸ் வ லூத்தன் வ குல்லம் ஃபضلنا அலல் ஆலமீன், அகிலத்தாரில் நாம் இவர்களை சிறப்பாக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவ்வாறு அவர்களுடைய பெற்றோர்கள், சந்ததிகள், சகோதரர்கள், இவர்களை எல்லாம் நாம் என்ன செய்தோம்? அவர்களிருந்து தேர்வு செய்தோம், நேர்வழி அவர்களுக்கு காண்பித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவ்வாறு ذَلِكَ هُدَى اللَّهِ يَهْدِي بِهِ مَن يَشَاءُ مِنْ عِبَادِهِ, அல்லாஹ் தனது அடியார்களில் நாடியவர்களுக்கு இவ்வாறு தான் நேர்வழி காட்டுவான் என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். وَلَوْ أَشْرَكُوا لَحَبِطَ عَنْهُمْ مَا كَانُوا يَعْمَلُونَ. இவர்கள் அறிந்த நிலையிலே இணை வைப்பார்களாக இருந்தால் அவர்களது அமல்கள் பாழாகிவிடும். இவ்வளவு நபிமார்களையும் அல்லாஹு தஆலா சொல்லி, அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களது சந்ததிகள், அவர்களது சகோதரர்களை எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லி, மொத்தமாக அல்லாஹு தஆலா இறுதியில் என்ன சொல்கிறான்? இவர்கள் இணை வைத்தாலும் இவர்களது அமல்கள் பாழாகிவிடும். இவற்றை அல்லாஹு தஆலா சொல்லி வந்து அதில் மிக முக்கியமாக அதில் 90வது வசனம், உலாயிக அல்லதீன ஹதல்லாஹ் ஃபபிஹுதாஹு முக்ததிஹ் என்று அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான். இவர்கள் யாவரையும் அல்லாஹ் நேர்வழியிலே செலுத்தினான் என்று சொல்லிவிட்டு ஃபபிஹுதாஹு முக்ததிஹ் என்ற வார்த்தை மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய நேர்வழியை நீரும் பின்பற்றுவீராக. அல்லாஹு தஆலா இங்கு சொல்கின்ற போது இவர்களை பின்பற்றுவீராக என்று சொல்லாமல், இவர்களது நேர்வழியை நபியே நீரும் பின்பற்றுவீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே நறுமையான சகோதரர்களே, அதாவது நபிமார்களை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு எப்படி சொல்கிறான் என்றால், நபிமார்களை பின்பற்றுவீராக என்று இங்கே சொல்லாமல் அவர்களது நேர்வழியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களது நேர்வழியை பின்பற்றுவீராக. எனவே இது நமக்கு சொல்கின்ற முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நேர்வழியும் சத்தியமும் என்ன, அது மனிதர்களை அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக
அந்த சத்தியத்தை நேர்வழியைத்தான் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா இன்று நாம் சிலரை பார்க்கிறோம், கண்மூடித்தனமாக சிலருக்கு பின்னால் சென்று வழிகட்டு விடுகிறார்கள். நபிமார்களுடைய விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லும் போதே அவர்களது ஹிதாயத்தை நேர்வழியை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான் என்றால் நமக்கு எவ்வளவு கவனம் தேவை இந்த விடயத்தில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் உலக விஷயங்களை பார்க்கின்ற போது உலக விஷயங்களில் நாம் மிக கவனமாக இருக்கிறோம். உலக விஷயங்களில் ஒன்றை தேர்வு செய்வதாக இருந்தாலும் ஒன்றை வாங்குவதாக இருந்தாலும் அதை நன்றாக தேடி பார்க்கிறோம், அலசி ஆராய்கிறோம். ஆனால் மார்க்க விடயங்கள் என்று வரும்போது அதில் நம்மிடம் அப்படியான எந்த தேடலும் இல்லை. கண்மூடித்தனமாக அதில் இருந்து விடுகிறோம் அல்லது அலட்சியமாக இருந்து விடுகிறோம். இது நமது மறுமையை கேள்விக்குறியாக்கக்கூடிய விடயம். நறுமையான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் அவரவருக்கு பொறுப்பானவர்கள். இப்போ நீங்கள் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பல இடங்களில் இதை சொல்கிறான். இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும், நீங்கள் நன்மை செய்தால் அது நீங்கள் உங்களுக்கு நன்மையை செய்து கொள்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று மனிஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸி என்று சொல்கிறான். யார் நேர்வழியை பெறுகிறாரோ அவர் தனக்காகவே நேர்வழியை பெற்றுக் கொள்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இவ்வாறு குர்ஆன்ல நீங்க பல வசனங்களை பார்க்கும்போது அவரவர் பொறுப்பு அவரவரை காத்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் வேறு யாரும் அங்கு என்ன செய்ய மாட்டார்கள், அவருக்காக வந்து நிற்க மாட்டார்கள். வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, அவரவருடைய பாவச்சுமை அவரவர் தான் சுமக்க வேண்டும், வேறு யாரும் சுமக்கப் போவதில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும், மூமின்களே உங்களை நீங்கள் நரகை விட்டு காத்துக் கொள்ளுங்கள். அவரவருடைய பொறுப்பு. நாளை மறுமையில் நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாகத்தான் இறைவன் முன்னால் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட போகிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் எவ்வளவு கவனம் எடுக்க வேண்டும். இந்த மார்க்க விடயங்களை நாம் செயல்படுத்துவதில் பின்பற்றுவதில் இதில் மிகப்பெரிய கவனம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான், வ இன் துதி அக்ஸர மன் ஃபில் அர்தி யுதில்லூக அன் சபீலில்லாஹ் என்றும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த கருத்திலே பல வசனங்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் இந்த பூமியில் அதிகமானவர்களை பின்பற்றினால் அவர்கள் உங்களை அல்லாஹுடைய வழியை விட்டு உங்களை வழிகெடுத்து விடுவார்கள் என்று என் அருமையான சகோதரர்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். என்றால் இன்று பலருடைய அளவுகோல் என்னவென்று சொன்னால், அதிகமானவர்கள் செய்கிறார்கள், அதிகமான மக்கள் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி இப்படி என்ன செய்கிறாங்க, பலர் நினைக்கிறார்கள். அதிகமானவர்கள் செய்வது பிழை என்பது அர்த்தம் அல்ல. அதிகமானவர்கள் சத்தியத்தை பின்பற்றினால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே நேரத்தில் இங்கு அதிகமானது என்பது சத்தியத்துக்குரிய அளவுகோல் அல்ல. அதிகமானது என்பது சத்தியத்துக்குரிய அளவுகோல் அல்ல. சத்தியத்துக்குரிய அளவுகோல் என்பது கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் கூறியது, அல்லாஹுடைய தூதர் கூறியது. அதே போன்று அந்த வழியிலே சஹாபாக்கள் பயணித்தார்களே, அந்த வழியை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல் ஹக்கு மிர் ரப்பி, அல்லாஹ் சொல்கிறான், சத்தியம் என்பது உமது ரப்பிடமிருந்துதான் என்று சொல்கிறான். ஃபலா தகும் மினல் மும்தரீன், நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், சந்தேகத்துக்குரியவர்கள் என்றும் ஆகிவிடாதீர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல இடங்களில் நமக்கு இதை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறான். அதே போன்று பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த் வமன் தாப மஅக் என்று சொல்கிறான். நபியே, உமக்கு எப்படி ஏவப்பட்டதோ அப்படி நீங்கள் உறுதியாக இருங்கள், இஸ்திகாமத்தாக இருங்கள், உறுதியை கடைபிடியுங்கள் என்று சொல்கிறான். இந்த வசனத்தை நாம் எடுத்து பார்த்தால் என் அருமை சகோதரர்களே, உமக்கு எப்படி ஏவப்பட்டதோ, உமக்கு ஏவப்பட்டதை போன்று நீர் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருப்பீராக என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்லக்கூடிய விடயம் என்ன என் அருமையான சகோதரர்களே, நபிக்கு கூட அல்லாஹ் சொல்லவில்லை நீங்கள் விரும்பியபடி இஸ்திகாமத்தாக இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் விரும்பியபடி மார்க்கத்தில் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. உண்மையில் அப்படி ஒருவருக்கு சொல்வதாக இருந்தால் அதற்கு மிக தகுதியுடையவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கே அல்லாஹ் எப்படி சொல்கிறான், உமக்கு எப்படி ஏவப்பட்டதோ, உமக்கு எவ்வாறு ஏவப்பட்டதோ அவ்வாறு நீர் இஸ்திகாமத்தாக இருப்பீராக. நபிக்கே கட்டளை என்னவென்றால், அல்லாஹ் எப்படி ஏவினானோ அப்படித்தான் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக உறுதியாக நிலையாக இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் கட்டளை பிறப்பிக்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே,
இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விடயம், நமது விருப்பத்துக்கேற்ப நமது வசதிக்கேற்ப நாம் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதல்ல, மார்க்கத்தை பின்பற்றுவதல்ல. மாறாக அல்லாஹ் நமக்கு எப்படி கட்டளையிட்டு இருக்கிறான், அல்லாஹுடைய தூதர் நமக்கு எப்படி வழிகாட்டினார்கள், அப்படித்தான் அந்த இஸ்திகாமத் என்பது, சத்தியத்தை பின்பற்றுவது என்பது இருக்க வேண்டும் என்பதை நமக்கு குர்ஆன் கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அதாவது சத்தியத்தை பொறுத்தவரையில் இந்த சத்தியம் என்பது அல் குர்ஆனும் அஸ் சுன்னாவும் நமக்கு வழிகாட்டிய முறையிலே என்ன செய்ய வேண்டும், அது அமைய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் வாழக்கூடிய இந்த ஃபித்னாவுடைய காலத்தில், ஃபித்னாக்கள் குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் பலரும் என்ன செய்யலாம், வழிதவறலாம், வழிதவறி செல்லலாம். எனவே நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும். மார்க்கத்தை, தீனை நாம் பின்பற்றுவதில் அறிஞர்கள் எப்படியெல்லாம் துஆ செய்வார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது இந்த துஆவை பொறுத்தவரையில், அதாவது எந்த அறிஞர் இவ்வாறு துஆ செய்வார்கள் என்றால் இமாம் இப்னு ஷாஹின் ரஹிமஹுல்லா என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா குறிப்பிடுகிறார்கள். என்ன துஆ என்று சொன்னால், அல்லாஹும்ம ஆரினல் ஹக்க ஹக்கன் வ அல்ஹிம்னா இத்திபாஅஹு என்று துஆ செய்வார்கள். யா அல்லாஹ், எமக்கு சத்தியத்தை சத்தியமாக காட்டுவாயாக, சத்தியத்தை எமக்கு சத்தியமாக நீ எமக்கு காட்டுவாயாக. அதே போன்று வ அல்ஹிம்னா இத்திபாஅஹு, அதை எமக்கு பின்பற்றுவதற்கும் நீ அருள் புரிவாயாக, நமக்கு அதை நமக்கு பின்பற்றுவதற்கும் நீ என்ன செய்வாயாக, அந்த உணர்வை தருவாயாக. ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்னவென்றால், ஒருவனுக்கு சத்தியம் இன்னதென்று தெரிந்த பிறகும் ஒருவன் அதை விட்டு திருப்பப்படுகிறான் என்றால், இதுதான் சத்தியம், இதுதான் உண்மையான பாதை, இதுதான் சத்திய பாதை என்று தெரிந்த பிறகும் அவன் அதை விட்டு விலகிச் செல்கிறான் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு, துர்ப்பாக்கியம். என் அருமையான சகோதரர்களே, இங்கு இந்த துஆ என்ன சொல்கிறது, அல்லாஹ்விடத்தில் எப்படி துஆ கேட்கிறாங்க, எமக்கு சத்தியத்தை நீ என்ன செய்வாயாக, சத்தியமாக காண்பிப்பாயாக. சிலரை பார்க்கிறோம், அவர்களுக்கு சத்தியம் சத்தியமாக தெரிவதில்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு விருப்பமாக இல்லாத காரணத்தால், அவர்கள் விரும்பக்கூடிய அவர்களுடைய மனோ இச்சைக்கேற்ப இல்லாத காரணத்தால் என்ன செய்கிறார்கள், அதை வெறுக்கின்றார்கள். நாளை மறுமையிலே நரகிலே போடப்படும் போது அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன, நீங்கள் சத்தியத்தை வெறுப்பவர்களாக இருந்தீர்கள், சத்தியத்தை நீங்கள் வெறுப்பவர்களாக இருந்தீர்கள் என்றுதான் அவர்களுக்கு சொல்லப்படும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த துஆ எவ்வளவு முக்கியமானது. சத்தியத்தை ஒருவர் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை பின்பற்றவும் வேண்டும், அதை பின்பற்றுவதற்கு ஆர்வம் ஏற்பட வேண்டும். அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் இதை பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹும்ம அரினல் ஹக்க ஹக்கன் வ அல்ஹிம்னா இத்திபாஅஹு, அதை பின்பற்றுவதற்கும் எமக்கு நீ அருள் புரிவாயாக. வ அரினல் பாத்தில பாத்திலா, அசத்தியத்தை நமக்கு அசத்தியமாக காண்பிப்பாயாக. ஏன்னா பலருக்கு அசத்தியம் பாத்தில் சத்தியமாக தெரிகிறது, பலருக்கு அசத்தியம் என்னது பாத்தில் அவர்களுக்கு சத்தியமாக தெரிகிறது. இன்று நாங்கள் பார்க்கிறோம் என் அருமை சகோதரர்களே, ஒவ்வொரு மாதமும் நாம் சஃபர் மாதமா, சஃபர் மாதத்தில் என்ன பல மூட நம்பிக்கைகள், ஒடுக்கத்து புதன் என்ற பெயரில். இப்ப அடுத்து ரபியுல் அவ்வல் வருகிறது. இப்ப ரபியுல் அவ்வல் வந்தவுடன் இந்த ரபியுல் அவ்வல்ல என்ன செய்கிறார்கள், 12 நாட்களுக்கு மௌலித் என்று ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த ஒரு முன்மாதிரியும் வழிகாட்டலும் இல்லாத இவ்வாறான பிதஅத்துகளை அரங்கேற்றுவதில் தான் கவனமாக இருக்கிறார்கள். சுன்னாவை செயல்படுத்துவதில், சுன்னாவை நிலைநாட்டுவதில் இவர்கள் வெகு தொலைவிலே இருக்கிறார்கள். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ அன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉஸ் சுபுல் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதுவே எனது நேரான பாதை. நபியாக இந்த வசனத்தை ஓதும் போது என்ன செய்யறாங்க, அவர்கள் ஒரு கோடை வரைகிறார்கள், ஒரு பெட்டியை வரைந்து அதற்குள் ஒரு நீளமான கோட்டை வரைந்து இதுதான் நேரான பாதை என்று சொல்கிறார்கள். அதன் வலதிலும் இடதிலும் அவர்கள் வரைந்த அந்த கோடுகள், இவைகள் எல்லாம் ஷைத்தானுடைய வழிகள், ஷைத்தான் அழைக்கக்கூடிய வழிகள், இவைகளில் நீங்கள் சென்றுவிடக் கூடாது, இந்த நேரான பாதையில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ஓதினார்கள். வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இதுவே எனது நேரான பாதை, ஃபத்தபிஊஹு, இதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉஸ் சுபுல், நீங்கள் பல வழிகளை பின்பற்றாதீர்கள்.
ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலி, அது நேரான வழியை விட்டு உங்களை என்ன செய்துவிடும், உங்களை தூரமாக்கிவிடும். இது அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய வசியத் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நாங்க பார்க்கிறோம் இன்று எதற்கு பின்னால் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இவ்வாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களே, எப்படியான ஒரு எச்சரிக்கை ஹதீஸிலே வருகிறது உங்களுக்கு தெரியும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அதாவது பாவங்களை பற்றி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், பாவமான விஷயங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தேன், ஏனையவர்கள் நன்மைகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், நான் ஏன் இதை கேட்டேன் என்று சொன்னால், தீமையை பற்றி நான் ஏன் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றால், அதிலிருந்து நான் என்னை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதிலிருந்து எனவே நறுமையான சகோதரர்களே, பாத்திலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் என்ன செய்ய முடியும், சத்தியத்தில் உறுதியாக இருக்க முடியும். பாத்திலையும் அசத்தியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும் போதுதான் நாம் சத்தியத்திலே உறுதியாக இருப்போம். என் அருமையான சகோதரர்களே, அப்போது அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் அறியாமை ஜாஹிலிய காலத்திலே இருந்தோம், அப்படி ஜாஹிலிய காலத்தில் நாம் பாவங்களிலே மூழ்கி கிடந்தோம். அல்லாஹு தஆலா நமக்கு இஸ்லாத்தை அருளினான், இந்த நேரான பாதை அல்லாஹ் நமக்கு தந்தான், இந்த ஹைரை நமக்கு கொண்டு வந்தான். இந்த நன்மைக்கு பிறகு ஏதாவது தீமை குழப்பம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் இருக்கிறது என்று பதிலளித்தார்கள். குழப்பம் இருக்கிறது என்று பதிலளித்தார்கள். என் அருமை சகோதரர்களே, சாதாரணமானதல்ல. இப்படிதான் நாங்க பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற துஆவை ஓதும் போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எம் விஷயத்தில் நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போது நபி அவங்க ஆமன்னு தான் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றாங்க, சிறந்த நூற்றாண்டுக்குரியவர்கள் அவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நபி அவங்க சொல்றாங்க, ஆம் பயப்படுகிறேன். நினைச்சு பாருங்க. எனவே நறுமை சகோதரர்களே, என்ன செய்யும், வழிகேடுகள் ஃபித்னாக்கள் என்ன செய்யும், நம்மை அந்த பாத்திலின் பக்கம் இழுத்து செல்லும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், மார்க்கத்தை கற்று அதை விளங்கி அதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், அதை ரப்பிடம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை அஞ்சுகிறீர்களா என்று கேட்கும் போது ஆம் என்று சொல்றாங்களே, அப்ப எதை அங்கு அஞ்சுகிறீர்களா என்று கேட்டது என்ன விஷயம்? அந்த ஃபித்னா, உள்ளம் ஃபித்னாவுக்குள் ஆழ்த்தப்படுவது, உள்ளம் வழிதவறி செல்வது, அதை பயப்படுகிறார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இந்த துஆவை அதிகம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அதற்கு பிறகு அதாவது அல்லாஹ்வின் தூதரை, அந்த தீமைக்கு பிறகு நன்மை இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அந்த தீமைக்கு பிறகு நன்மை இருக்கிறதா என்று கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதில் தகன் என்ன, அது ஒரு கலங்கலான ஒரு நிலை அதிலே இருக்கும் என்று பதிலளிக்கலாம். தெளிவான ஒரு நிலை அல்ல, அதில் ஒரு கலங்கலான நிலை அதிலே இருக்கும் என்று சொல்லும் போது அவர்கள் அந்த கலங்கலான நிலை என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அப்போது சொல்கிறார்கள், என் அருமையான சகோதரர்களே, ஒரு கூட்டத்தினர் என்ன செய்வார்கள், எனது நேர்வழி அல்லாத ஒன்றை கொண்டு பிறருக்கு வழிகாட்டி கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்தில் நீங்க நன்மையும் காண்பீர்கள், தீமையும் காண்பீர்கள். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இவர்கள் சொல்வது நல்லதுதானே, இவர்கள் சொல்வது சரிதானே என்று ஒரு பக்கம் சரி இருக்கும், அடுத்த பக்கம் அவரிடம் வழிகேடு இருக்கும். நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனாலதான் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, சில நேரங்கள் நாம் என்ன செய்யறோம், சிலருடைய அதாவது பயான் கிளிப்ஸ்கள் வருகிறது, நாங்க அதை பரப்புகிறோம், அதை ஷேர் பண்றோம். அதுல வந்த ஒரு நிமிட செய்தி நல்ல செய்தியாக இருக்கும், அதில் வந்த அந்த ஒரு நிமிட செய்தி நல்ல செய்தியாக இருக்கும். அந்த செய்தியை கேட்டுவிட்டு என்ன செய்வார்கள், இவர் யார் உரை நிகழ்த்துவது, இவருடைய முழுமையான பயானை கேட்க வேண்டும் என்று சிலர் செல்வார்கள். அவர்கள் வழிகட்ட கொள்கையிலே இருப்பார்கள், அவர்கள் ஷிர்கை ஆதரிப்பவர்களாக இருப்பார்கள், அவர்கள் பித்அத்தை ஆதரிப்பவர்களாக இருப்பார்கள். அப்ப நாம் என்ன வழிகாட்டுகிறோம் அங்க, அதாவது நாம் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறோம், என்ன தவறான வழிகேட்டிலே உள்ள ஒருவரை அறிமுகப்படுத்துகிறோம். நமது நோக்கம் என்ன, நமது நோக்கம் நல்ல நோக்கம், நமது நோக்கம் நல்ல நோக்கம் என்ன, அந்த ஒரு நிமிடம் அதில் சொல்லப்படுகின்ற நல்ல செய்தி அதை மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்பதுதான் நமது நோக்கமாக இருக்கும். ஆனால் என் அருமை சகோதரர்களே, அப்ப நாம் ஒருவரை பற்றி நாம் பிறருக்கு அறிமுகப்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல.
அதனால தான் இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அதாவது இந்த இல்ம் என்பது இருக்கிறதே, இந்த தீன் என்பது இல்ம். அந்த இல்மை நீங்கள் யாரிடமிருந்து பெறுகிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். தீன் என்பது இல்ம் தானே, தீன் என்பது இல்ம். அப்ப இந்த இல்மை, இந்த கல்வியை நீங்கள் யாரிடமிருந்து பெறுகிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். அப்படியா இல்லையா? ஒரு ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா, ஒரு ஹதீஸுக்கு எத்தனை அறிவிப்பாளர்கள் வருகிறார்கள். அந்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அப்படி அலசி புடம் போட்டு நமக்கு தந்திருக்கிறார்கள். ஏன் தந்திருக்கிறார்கள்? அவ்வளவு தூய்மையாக இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தூய்மையாக இந்த மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தூய்மையாக இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இப்படி தந்திருக்கின்ற போது, நமக்கு சஹீஹும் பிரச்சனை இல்லை, தைஃபும் பிரச்சனை இல்லை, இட்டுக்கட்டப்பட்டதும் பிரச்சனை இல்லை என்றால் அது எவ்வளவு பெரிய வழிகேடு. எனவே அவங்க அவ்வளவு சிரமப்பட்டார்கள். எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை தூய்மையாக வழங்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அது தூய்மையாக போய் சேர வேண்டும் என்பதில் அவர்கள் தங்களையே அர்ப்பணித்தார்கள். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படி இருக்கின்ற போது இன்று நமக்கு மார்க்கத்துடைய ஒரு செய்தி வரும்போது நாம் எந்த ஒரு தேடி பார்த்தலும் இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதோ அதை பிறருக்கு பரப்புவதோ மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு கலங்கலான நிலை என்று சொன்னது எது? அதை நாங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் என்ன இருக்கிறது? நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டும். அருமையான சகோதரர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு பயந்த ஒரு விடயம் என்ன? குல்லு முனாஃபிகின் அலீமில் லிசான் என்று சொன்னார்கள். எப்படி? அதாவது எப்படிப்பட்ட முனாஃபிக்குகள் என்று சொன்னால், அவர்கள் நாவன்மை மிக்கவர்கள். எப்படி பேசுவாங்க? நாவன்மை மிக்கவர்கள். அவர்களுடைய வார்த்தைகளுடைய அலங்காரங்களின் காரணங்களால் நீங்கள் வழிகெடுக்கப்படுவீர்கள், நீங்கள் வழிகேட்டுக்கு சென்று விடுவீர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் மார்க்கத்தை எடுக்கும் போது ஒரு இணையதளத்திலிருந்து நாம் மார்க்கத்தை எடுக்கிறோமா, அந்த இணையதளம் யாருடையது, யாருக்குரியது என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். நாம் யாருடைய மார்க்க உபதேசங்களை கேட்கிறோம், அவர்களுடைய பின்னணி என்ன என்பதெல்லாம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யும்? ஒருவர் மீது கவர்ச்சி ஏற்படுகின்ற போது அந்த கவர்ச்சி என்ன செய்யும்? பிறகு ஒன்றையும் சிந்திக்க விடாது. அவர் சொன்னால் சரி என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விடுவார். எனவே அதனால்தான் என் அருமை சகோதரர்களே, நாம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தை போதிக்க வேண்டும். இங்கு நாம் என்ன செய்யறது? மனிதர்களை தூக்கி வைப்பது அல்ல. நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆற்றிய உரையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த உரையினூடாக அவர்கள் சொல்ல வந்தது என்ன? அந்த உரையினூடாக அவர்கள் சொல்ல வந்தது சத்தியம் இதுதான். தூதர் என்ன செய்து விட்டார்? மரணித்து விட்டார். முஹம்மத் மரணித்து விட்டார். மன்கான யஅபுது முஹம்மது என்று சொல்றார். யார் முஹம்மதை வணங்கினார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் மரணித்து விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்லக்கூடிய அளவுக்கு பயிற்றுவிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டார்கள். மக்களுடைய சிந்தனையெல்லாம் எதை நோக்கி திருப்புறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த சத்தியத்தின் பக்கம் திருப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போதித்த அந்த சத்தியத்தின் பக்கம் திருப்புறாங்க. என்ன சத்தியம்? மன் கான யஅபுதுல்லாஹ், உங்களில் யார் அல்லாஹ்வை வணங்கினார்களோ அவனுக்கு முடிவே கிடையாது, அவனுக்கு மரணம் இல்லை, அவன் என்றென்றும் நிலையானவன் என்று என்ன செய்யறாங்க? அங்கு அந்த போதனையை செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு மக்களை எதை நோக்கி திருப்புறாங்க? சத்தியத்தை நோக்கி. அருமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க மக்களை எப்போதும் எதன் பக்கம் மக்களை திருப்ப வேண்டும் என்றால், அதாவது தனி மனிதர்களின் பக்கம் அல்ல, சத்தியத்தின் பக்கம். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதன் மீதுதான் மக்கள் நேசம் கொள்ள வேண்டும், அதன் மீதுதான் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கொள்ள வேண்டும். நாம் படிக்கிறோம் மனித வரலாற்றில் ஷிர்க் என்பது எப்படி உருவானது, படித்திருக்கிறோமா இல்லையா? மனித வரலாற்றில் ஷிர்க் என்பது எப்படி உருவானது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள்,
10 நூற்றாண்டுகள் இணை வைத்தல் என்பது இருக்கவில்லை, ஷிர்க் என்பது இருக்கவில்லை. ஒரே இறைவன் மாத்திரம்தான் இந்த பூமியிலே வணங்கப்பட்டு கொண்டிருந்தான். அந்த ரப்பை மட்டும் தான் வணங்கினார்கள். அதற்கு பிறகு எப்படி ஷிர்க் தலை தூக்கியது? ஷிர்க் தலை தூக்கிய அந்த முறையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அது அவர்கள் தனி மனிதர்கள் மீது கொண்ட மோகம்தான், நல்லவர்கள் நல்லடியார்கள் மீது கொண்ட அன்புதான் என்ன செய்தது. அப்ப அவர்கள் மரணித்த போது, அதாவது அவர்களுக்குள் ஒரு ஆன்மீக தொய்வு ஏற்படுகிறது. ஆன்மீக ஒரு தொய்வு வருமா இல்லையா? ஆன்மீக தலைவர்கள் மரணிக்கின்ற போது அந்த ஆன்மீக தொய்வை அவர்கள் சரி செய்வதற்காக, அதை நிவர்த்தி செய்வதற்காக ஷைத்தான் அவர்களுக்கு கொடுத்த உபதேசம் தான் என்ன? அவர்களுக்கு நீங்க என்ன செய்ய, அவர்களுக்கு நீங்கள் சிலைகளை, அவர்களது உருவங்களை நீங்கள் வடியுங்கள். அதை மக்கள் பார்க்கின்ற போது அல்லாஹுவை வணங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். அல்லாஹுவை வணங்குவதற்கு அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். அந்த உற்சாகத்தை எடுத்து அல்லாஹுவை வணங்குவார்கள். இதுதான் நோக்கமாக இருந்தது. இப்படித்தான் அதனுடைய துவக்கம். ஆனால் என் அருமை சகோதரர்களே, இது எந்த நிலைக்கு தள்ளப்பட்டதென்றால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய 950 வருட தஅவா அவர்களுக்கு மத்தியில் எடுபடல், அவர்களுக்கு மத்தியில் எடுபடாத அளவுக்கு அதன் மீது மோகம் கொண்டு விட்டார்கள். எந்த அளவுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால், லா ததருன்ன வத்தன் வலா சுவாஅன் வலா யகூஸ வயஊக வனஸ்ரா என்று சொல்கிறார்கள். இவருடைய பிரச்சாரத்தை கேட்டு நீங்கள் இந்த சிலை வணக்கத்தை விட்டுவிட வேண்டாம். இந்த வத்தை, சுவாஐ, யகூஸை, யஊகை, நஸ்ரை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கின்ற அளவுக்கு அதன் மீது அவர்களுக்கு மோகம் ஏற்பட்டு விட்டது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. எனவே நாம் கவனிக்க வேண்டியது என்ன? அதாவது சத்தியம் இருக்கிறதே, அந்த சத்தியத்தை குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு எப்படி அதை விளங்குவதற்கு வழிகாட்டுகிறதோ அப்படித்தான் விளங்க வேண்டுமே தவிர, நாம் என்ன செய்வது, நாம முடிவு செய்து ஒரு வழியை தேர்வு செய்வோமாக இருந்தால் அது வழிகேட்டுக்கு இட்டு செல்லும். இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த நன்மையில் இப்படி ஒரு கலங்கல் நிலை இருக்கும். நாங்க மார்க்கத்தை எடுப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்வது நல்லதுதானே என்று பார்ப்பதல்ல, அவர்களிடம் கொள்கை ரீதியான ஆபத்துகள் இருக்கின்றதா, அவர்கள் பாத்திலை வழிகேட்டை ஆதரிக்கிறார்களா, அவர்களிடமிருந்து நாம் எடுக்கக்கூடாது அருமை சகோதரர்களே. அதே போன்றுதான் அடுத்து அவர்கள் கேட்கிறார்கள், அந்த நன்மைக்கு பிறகு தீமை உண்டா என்று கேட்கும் போது ஆம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த நன்மைக்கு பிறகு மறுபடியும் தீமை உண்டா? தீமை உண்டு என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த தீமை எப்படி தெரியுமா? அந்த அடுத்த கட்ட தீமையை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறார்கள், துஆத்து அப்வாபி ஜஹன்னம், நரகத்தின் வாயில்களிலிருந்து நரகத்துக்கு அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள், அதை விட பயங்கரமானது. எனவே ஆரம்பத்தில் உள்ளது எப்படி? அது ஒரு மயக்கமான நிலை. அடுத்த ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அடுத்த ஆபத்து எப்படியானது என்றால், அவர்கள் நரகத்துக்கு அழைக்கக்கூடிய அழைப்பாளர்கள். நரகத்துக்கு நேரடியாக எப்படி அழைப்பாங்க என்று சொன்னால், என் அருமை சொல், நேரடியாக அழைத்தால் நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள். நேரடியாக அழைத்தால் நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள். குல்லு பித்அத்தின் ضلاலா வ குல்லு ضلالத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் எங்கு முடிவு? வழிகேடுகள் நரகத்தில். எனவே நறுமை சகோதரர்களே, நேரடியாக நரகத்துக்கு அழைக்க மாட்டார்கள். என்ன செய்வார்கள்? இப்படித்தான் அழைப்பார்கள். ஷிர்கின் பக்கம் என நேரடி அழைப்பாளர்களா? அழைக்க மாட்டார்கள். என்ன? மௌலித், அழகா நபியை புகழுகிறோம், நபியை புகழுகின்ற வார்த்தைகள் என்று சொல்லி, என்ன அதில் உள்ள வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பார்த்தால் பொருள் விளங்காமல் அதை பலரும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். மிக ஆபத்தான வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஷிர்க்குக்கு எதிராக போராடினார்களோ அந்த ஷிர்க்கை அல்லாஹ்வுடைய தூதரின் பேரிலே அரங்கேற்றுவதாக அந்த சுப்ஹான மௌலித் இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, என்ன செய்துவிடும்? நரகத்துக்கு அவனை இட்டு சென்று விடும், அவனது நன்மைகளை அழித்து விடும். நேரடியாக ஷிர்க்குக்கு அழைப்பு இல்லை. அழைப்பு எப்படி? நபியை புகழுகிறோம், நபியின் மீது நேசம், நபியின் மீது நேசம், இந்த பேர்ல தான். அப்ப எல்லாம் நீங்க எடுத்தீங்கடா இப்படியான அது போன்று நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? கட்டளை என் அருமை சகோதரர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, சிறுமிகள் அங்கு சில பாடல்களை, இதோ எம்மிடம் ஒரு நபி இருக்கிறார், அவர் நாளை நடப்பதை நபி அவங்க பாராட்டினார்களா? நபி அவர்கள் அந்த சிறுமிகளை பாராட்டினார்களா என்றால் உடனே நிறுத்த சொன்னார்கள். உடனே அதை நிறுத்த சொன்னார்கள். ஆரம்பத்தில் நீங்க சொன்னதை சொல்லுங்க, இதை நிறுத்துங்கள் என்று சொன்னார்களா இல்லையா? இதெல்லாம் நேரடியான ஆதாரமா இல்லையா? இவர்கள் பாடக்கூடிய இந்த மௌலிது வரிகள் அதை விட எவ்வளவு ஆபத்துகளை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நறுமையான சகோதரர்களே, அதில் எப்படியெல்லாம் அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், யாமன் தமாதா வஜித்தரம் வலுத் பிமன் ஹல்லல் ஹரம், எப்படி பாவங்களை செய்தவனே அந்த ஹரத்திலே அடக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் ஒதுங்க என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல், நீ பாவம் செய்தாயா, உனது பாவத்துக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேள். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ் கேட்கிறான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர மன்னிப்பவன் வேறு யாரும் இருக்கிறானா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, நீங்கள் இங்கு விளங்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இவர்கள் நேரடியாக நரகத்தின் பக்கம் அழைக்க மாட்டார்கள். நேரடியாக நரகத்தின் பக்கம் அழைக்க மாட்டார்கள். எப்படித்தான் அழைப்பாங்க? இப்படித்தான் அழைப்பார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் இந்த செய்தியிலே, அதாவது அவர்கள் நரகத்தின் வாயில்களுக்கு வருமாறு அழைப்பவர்கள் இப்படி சிலர் தோன்றுவார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்களுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றால் நரகத்தில் அவர்கள் உங்களை எரிந்து விடுவார்கள். நரகத்தில் அவர்கள் உங்களை எரிந்து விடுவார்கள். அருமையான சகோதரர்களை, அடுத்து கேட்கிறாங்க, அவர்களை எனக்கு அடையாளப்படுத்துங்க, அவங்க யார் என்று கேட்கிறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு கேட்கின்ற போது சொல்கிறார்கள், அவர்கள் எமது இனத்தை சேர்ந்தவங்க தான், வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் அல்ல, நம் மொழியை பேசக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அவ்வாறானவர்களை அடைந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன, அதாவது இஸ்லாமிய அந்த ஜமா கூட்டமைப்பையும் அதனுடைய தலைமைத்துவத்தை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்றால், நாங்கள் இங்கு ஜமா என்றால் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழிதான், அந்த வழியிலே நாம் பயணிக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், இதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இப்படியான ஆபத்தானவர்கள், நாம் ஒவ்வொருவரும் நம்மை பாதுகாத்துக் கொள்வது நமது பொறுப்பு. நன்றாக புரிந்து, இவங்க யாரும் வரப்போறது கிடையாது, இவர்கள் யாரும் வரப்போவது கிடையாது. நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்வது போன்று, எப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் தனியாகத்தான் ரப்பின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். தனியாக அங்கு விசாரணை நடக்கும். அவர்கள் தனியாக அந்த விசாரணைக்கு முகம் கொடுக்க வேண்டும். எனவே அவரவர் பொறுப்பு தன்னை பாதுகாத்துக் கொள்வது, தன்னை காத்துக் கொள்வதில். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த காலத்துல நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போன்று எழுத்துக்கள் பரவும், கலம் பேனா பரவும் என்று சொன்னார்களே, யாரும் எழுதலாம். அன்று நீங்க எடுத்தீங்கன்னா அறிஞர்கள் மட்டும்தான் எழுதினார்கள். அன்று எழுதியது யாருதான்? அறிஞர்கள் மட்டும் எழுதினார்கள். இன்று யாரும் என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என் அருமை சகோதரர்களே. நாம் அல்லாஹ்விடத்துல அதிகம் கேட்க வேண்டிய ஒரு துஆ உங்களுக்கு தெரியும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் எவ்வளவு சிறப்புக்குரிய ஈமான். நபி அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு ஒரு குழப்பமான ஒரு நிலை அங்கு உருவாகிறது. குழப்பமான நிலை, பலர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி செல்கின்ற நிலை, பிறகு பிற்காலங்களில் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய நிலை, ஜகாத்தை கொடுக்க மறுக்கக்கூடிய நிலை, இப்படி பல ஃபித்னாக்கள் குழப்பங்கள் ஏற்படுகின்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முழு ஈமானிய பலத்தோடும் அதை எதிர்கொண்டார்கள். அவங்க அந்த காலங்கள் அவங்க ஓதிய ஒரு துஆ, அந்த காலங்கள்ல அவர்கள் ஓதிய துஆ என்ன தெரியுமா? ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹாப். யார் ஓதியது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஓதிய துஆ. இந்த உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஈமானுக்கு பிறகு சிறந்த ஈமானுக்குரியவர் அவர். அவங்க அந்த ஃபித்னா குழப்பத்தின் போது இப்படி ஓதி இருக்கிறாங்கடா. நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்துல நம்மை இந்த ஃபித்னாக்கள் இருந்து வழிகேடுகள் இருந்து காத்துக் கொள்வதற்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹ்விடத்துல. ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைதனா, நீ எமக்கு நேர் வழியை காட்டிய பிறகு நமது உள்ளங்களை வழிதவறச் செய்து விடாதே. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து ரஹ்மத்தை எமக்கு அருள்வாயாக. இன்னக அன்தல் வஹாப், நிச்சயமாக நீ பெரும் கொடையாளனாக இருக்கிறாய். இன்னக அன்தல் வஹாப். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்
எதெல்லாம் ஃபித்னாவோ, எதெல்லாம் குழப்பமோ அவற்றையெல்லாம் அவர்கள் எச்சரிக்காமல் செல்லவில்லை. ஹதீஸை பாருங்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நான் சென்றேன். யார் சொல்றாங்கடா? அதாவது ஒரு தாபி சொல்றார். அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துர் ரப்னு சொல்லக்கூடிய ஒரு தாபி சொல்றார், நான் சென்றேன், மக்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறாங்க, அங்க அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், காபாவுடைய நிழல்ல அமர்ந்து இருக்கிறாங்க, மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நான் அவர் கூறுவதை கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு பயணத்திலே இருந்தோம், நாங்கள் ஒரு இடத்திலே தங்கினோம், எங்களில் சிலர் என்ன செய்தாங்க, கூடாரங்களை அமைத்தாளர்கள், சிலர்கள் அம்பெய்வதில் என்ன செய்தாங்க, போட்டியிட்டுக் கொண்டிருந்தார்கள், சிலர் தங்களுடைய கால்நடைகளை மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பாளர் அஸ்ஸலாத்து ஜாமியா என்ற தொழுகைக்கான அழைப்பை விடுத்தார். நபி அவர்களிடத்திலே ஒன்று கூடினோம். நபி அவர்கள் எழுந்து நின்று உரை நிகழ்த்தினார்கள். அவங்க சொல்றாங்க, எனக்கு முன் சென்ற எந்த நபியும் தன் சமுதாயத்துக்கு எது நல்லது எது கெட்டது என்று அவர்கள் அறிவிக்காமல் செல்லவில்லை. எது நல்லதோ அதை சொன்னார்கள், எது தீயதோ அதை விட்டும் அவர்களை தடுக்காமல் எந்த நபியும் செல்லவில்லை. நபிமார்கள் சமுதாயத்தை பாதுகாத்தார்கள் இல்லையா? அந்த வழியில் தான் நாம் பயணிக்க வேண்டும் என் அருமையான சகோதரர்கள். அந்த வழியிலிருந்து நம்மை யாராவது தூரப்படுத்த முயற்சிப்பார்களாக இருந்தால் அது மிக ஆபத்தானது. நாம் அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் தனது சமுதாயத்துக்கு எது ஹைரோ நலவோ அதை அறிவிக்காமல் செல்லவில்லை, எது ஷர் தீமையோ அதை அறிவிக்காமல் செல்லவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதாவது உங்களுடைய இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் இதன் ஆரம்ப காலத்தில் இருப்பவர்களுக்கு ஈடேற்றம் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது, இதன் கடைசி காலத்தில் இருப்பவர்களுக்கு சோதனைகளும் அவர்கள் வெறுக்கக்கூடிய காரியங்களும் ஏற்படும் என்று சொல்லுவாங்க, எச்சரிக்கிறான். எனவே எமக்கு பாதுகாப்பு எதாப்ப, எமக்கு எது பாதுகாப்பு? அந்த வழியில் பயணிப்பதுதான். அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழியில் பயணிப்பதுதான் நமக்கு பாதுகாப்பு. நமக்கு ஏன் அதுதான் பாதுகாப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான். அப்ப புதுசாக உருவாகக்கூடிய வழிகேடுகள் இருந்து நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நாங்க வாழ்ற காலத்துல நறுமை சோழ எவ்வளவு கவலைன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சுண்ணாவா பிதாவா பாக்குறான், பிதத்தை சுண்ணாவா பாக்குறான். இதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றான் அப்படின்னா, குழப்பத்திலே அப்படியே வளர்ந்து குழப்பத்திலே பெரிய ஆளாகுவானாம். எப்படி அவங்க சொல்றாங்கடா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இந்த ஃபித்னா எப்படி இருக்கும் என்றால், அந்த ஃபித்னாவிலே பிறந்து ஃபித்னாவிலே என்ன செய்வானா, பெரிய ஆளாக மாறுவான். அப்ப அவனுக்கு இதுதான் மார்க்கம், அதுதான் மார்க்கம். அவனுக்கு அந்த மார்க்கத்திலே இல்லாததான் அவனுக்கு எதா இருக்குது, மார்க்கமாக இருக்கும். அப்ப அது ஓரிரண்டு வருடங்களை மறையக்கூடியதல்ல. சுப்ஹானல்லாஹ். அப்ப அதனால் அவர்களுக்கு எது மார்க்கம் என்று தெரியுது என்று சொன்னா, இந்த மௌலித் ஓதுறது அவங்களுக்கு என்ன, இதுதான் மார்க்கம், இதுதான் தீன், இதுலதான் நாங்க பிறந்தோம், இதுலதான் அப்படி போறோம். எனவே நறுமை சகோதரர்களே, அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்து என்று பாருங்க. அதனாலதான் அறிஞர்கள் என்ன சொல்வார்கள், அதாவது சத்தியத்தை பொறுத்தவரையில சத்தியம் என்பது மக்களால் புறக்கணிக்கப்பட்டாலும், சத்தியம் என்பது மக்களால் புறக்கணிக்கப்பட்டாலும் அது சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அது சொல்லப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? பின்னால் ஒரு தலைமுறையை சொல்லக்கூடாது, நாம் இப்படி ஒன்றை கேள்விப்படவில்லையே, என்று சொல்லக்கூடாது. அதனால் என்ன செய்ய வேணும், சத்தியம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப என்ன, சத்தியத்திலே உள்ளவர்கள் அமைதியாகிவிட்டால் என்ன நடக்கும், அங்க அசத்தியத்தில் உள்ளவர்கள் அவர்கள் தான் உண்மையிலே இருப்பவர்கள் என்று சொல்லி மக்கள் நம்ப ஆரம்பித்துள்ளார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக நாம் இந்த செய்தியிலே பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாவை எச்சரித்தாங்க. இப்படி நபி அவர்கள் அந்த வாயில்களை எல்லாம் அடைத்த பல செய்திகளை பார்க்கிறோம். வழிகேடுகளை நபி அவர்கள் அந்த வாயில்களை எல்லாம் அடைக்கிறார்கள் என்ற சமுதாயம் வழிகட்டு விடக்கூடாது. சொல்றாங்க, துஉரதுல் ஃபித்ன் அலல் குலூப், உள்ளங்களுக்கு ஃபித்னா என்பது எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி ஒரு பாய் பின்னப்படுகிறதோ ஒவ்வொன்றாக அதில் இணைத்து அது போன்று ஒவ்வொரு ஃபித்னாவாக என்ன செய்யப்படும், உள்ளத்துக்கு எடுத்து காட்டப்படும், ஃபித்னாக்கள் சூழ்ந்து கொள்ளும். என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அதிலிருந்து ஒரு ஃபித்னா அவரது உள்ளம் ஏற்றுக்கொண்டால் ஒரு கரும்புள்ளி விழுந்துவிடும், எந்த உள்ளம் அதை மறுக்கிறதோ, அதை நிராகரிக்கிறதோ,
அந்த உள்ளத்திலே ஒரு வெண்மையான புள்ளி விழும். நுக்தத்தும் பைதா, ஒரு வெண்மையான புள்ளி. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 2 விதமான உள்ளங்கள். ஒன்றென்ன? மிக வெண்மையான உள்ளம், ஒரு வெண்மையான பாறையை போன்று உள்ள உள்ளம். இந்த உள்ளம் இருக்கிறதே, லா ததுர்ருஹு ஃபித்னா மாதாமத்தி ஸமாவாத்து வல் அர்து, வானங்கள் பூமி இருக்கும் காலம் எல்லாம் அந்த உள்ளத்துக்கு ஃபித்னா எந்த ஒரு பாதிப்பையும் செலுத்தாது. ஏன்? அவ்வளவு அந்த உள்ளம் பண்பட்டு விட்டது. மார்க்கத்தை கற்று ஈமான்ல உறுதியாகி அவர்கள் எந்த ஃபித்னாவும் அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது. அடுத்த உள்ளம் என்ன? அது கரும் புள்ளிகள் விழுந்து விழுந்து ஃபித்னாக்களை வரக்கூடிய எல்லாத்தையும் வாங்குறது. அப்படித்தானே? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஜ்ஜால் வந்து விட்டான் என்று கேள்விப்பட்டால் நீங்க செல்லக்கூடாது என்றான். தஜ்ஜால் வந்து விட்டான் என்றால் என்ன செய்யக்கூடாது? நீங்கள் செல்லக்கூடாது என்றான். நான் ஈமான்ல உறுதியா இருக்கிறேன், நான் அவனை எதிர்கொள்வேன், அவனை எதிர்கொள்ளக்கூடிய ஈமானிய பலம் எனக்கு இருக்கிறது என்று செல்லக்கூடாது. ஏன்? அதான் உங்களோட தீனை நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்க எல்லாவற்றையும் விட முதன்மையானது என்ன? உங்களது தீனை நீங்கள் ஃபித்னாவுக்குள் ஆழ்த்தக்கூடாது. உங்களோட தீனை நீங்கள் குழப்பத்தில் ஆழ்த்திவிடக் கூடாது. நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இது முதன்மையானது. எனவே இங்க பாருங்க, இன்று நாங்க என்ன செய்யறோம்? வார செய்திகளை எல்லாம் உள்வாங்குறோம். வார செய்திகளை எல்லாம் உள்வாங்கும் போது அது பாதிப்பு ஏற்படுத்துமா இல்லையா? ஈமான்ல சந்தேகத்தை உருவாக்குமா இல்லையா? இந்த ஈமான்ல சந்தேகத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் இந்த முஸ்லிம்களுடைய உள்ளங்கள்ல சந்தேகத்தை ஏற்படுத்தலாம், சந்தேகத்தை விதைக்கலாம், இதற்கு திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். நாம் நமது முதன்மையான கடமை, எனது தீனை, எனது ஈமானை நான் பாதுகாத்துக் கொள்வது. நான் இருக்கக்கூடிய இந்த சத்திய மார்க்கத்தில் நான் உறுதியாக இறுதி வரை பயணிக்க வேண்டும். இதுல நான் எந்த ஒன்றுக்கும் இடமளிக்க கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் அருமை சகோதரர்களே, அதாவது அந்த உள்ளங்கள்ல கரும் புள்ளிகள் விழுந்து விழுந்து அது எப்படி மாறிவிடுகிறது என்றால், நீங்கள் ஒரு பாத்திரத்தை தலைகீழாக புரட்டி வைத்தால் அதுல எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் என்ன நடக்கும்? தண்ணி உள்ள போகுமா? எல்லாம் வெளியே தான் போகும். அது போன்றுதான் அந்த உள்ளம். என் அருமை சகோதரர்களே, எந்த நன்மையையும் அறியாது, அதே போன்று எந்த பாவத்தையும் வெறுக்காது. எந்த நன்மையும் அறியாது, எந்த பாவத்தையும் வெறுக்காது. என்ன மனோ இச்சைகள் பாவங்கள் வந்தாலும் அந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும். ஆனா நன்மை ஏற்றுக்கொள்ள அந்த உள்ளம் தயாராக இருக்காது. அல்லாஹ் இந்த ஹதீஸ் எல்லாம் அது புகாரில முஸ்லிம்ல வரக்கூடிய செய்திகள். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நமது தீன் மிக பிரதானமானது. தீன் நமது மார்க்கம், இதை நாம் பாதுகாத்துக் கொள்வது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் விஷயத்திலே பயந்து இருக்கிறாங்கன்னா நாம் அலட்சியமாக இருக்க முடியுமா? எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக நாம் இந்த சத்தியம், நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று பிரார்த்திக்கிறோம் என்றால் இது நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நாம் நேரான பாதை நமக்கு கிடைத்து விட்டது. இந்த நேரான பாதையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த சத்திய பாதை இருக்கிறதே, இந்த சத்திய பாதை, இதில் நீங்கள் இறுதி இலக்கை அடைய வேண்டும் என்பது அல்ல. இறுதி இலக்கை ஏன் அடையவில்லை என்று அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ் உங்களிடம் கேட்க போவது ஒன்றுதான். என்ன கேட்பான்? ஏன் நீ இந்த சத்திய பாதையில் இஸ்திகாமத்தாக இருக்கவில்லை என்றுதான் கேட்பான். இந்த சத்திய நேரான பாதையில் நீ ஏன் உறுதியாக இருக்கவில்லை என்றுதான் கேட்பான். எனவே நறுமை சகோதரர்களே, இதில் நாங்கள் இலக்கை அடைவதல்ல, இதுல மாறாக இதில் நாம் பயணித்து இதில் மரணிக்க வேண்டும். இந்த நேரான பாதையில் நாம் பயணித்து இதில் நாம் மரணிக்க வேண்டும். நாம் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறோம் என்றால் நமக்கு முன்னால் 3 சாரார்கள் இங்கு நிற்கிறார்கள். இந்த அத்தியாயத்தை நாங்கள் ஓதுகிறோம், ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதுகிறோம். ஓதும் போது நமக்கு முன்னால் 3 சாரார்கள், 3 சாரார்கள் இதில் இருக்கிறார்கள். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், இதில் இருக்கக்கூடிய சாரார்கள் தான் வெற்றியாளர்கள். அந்த சாரார்கள் யார்? இறைவனுடைய அருளை பெற்றவர்கள், இறைவனுடைய அருளை பெற்று நேரான வழியிலே பயணித்தவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நமக்கு இறைவனுடைய அருள் தேவை. எதற்கு? இந்த நேரான பாதையிலே பயணிப்பதற்கு, நேரான வழியில் பயணிப்பதற்கு அல்லாஹுடைய அருள் நமக்கு தேவை. அல்லாஹ் சொல்கிறான், பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். அன்று இஸ்லாத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே சிலர் ஏற்றுக்கொண்ட போது அவங்க எப்படி நினைத்தாங்கண்டா, நாங்க என்னமோ என்ன செஞ்சிட்டோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதோ நாம் நன்மையை செய்து விட்டோம் என்ற மாதிரி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான்.
ஈமானின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டி அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மிகப்பெரிய அருள் தான் நமக்கு கிடைத்த இந்த ஹிதாயத், இந்த நேர்வழி. அருமையான சகோதரர்களே, இந்த நேர்வழி, இந்த சத்தியம், இதை நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் நேரான பாதை அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுல சொல்லப்படுகின்ற அடுத்த 2 சாரார், அது பாத்தீங்கன்னா கைரில் மக்தூபி அலைஹிம், இறைவனுடைய கோபத்துக்கு உட்பட்டவருடைய வழி அல்ல, அந்த வழியை எமக்கு காண்பித்து விடாது. இறைவனுடைய கோபத்துக்கு உள்ளானவர்கள் யார் என்றால் சத்தியத்தை அறிந்தும் அதை பின்பற்றாதவர்கள், யூதர்கள். சத்தியம் அவர்களுக்கு தெரிந்தும் அதை அவர்கள் பின்பற்றவில்லை. அதே போன்று வலவாலீன், வழி தவறியவர்கள், அவர்களுடைய வழியும் அல்ல, அது கிறிஸ்துவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே எச்சரிக்கிறாங்க, சாணுக்கு சான் முலத்துக்கு முலம் பின்பற்றுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்தார்கள். என்று பலர் அந்த வழியில் தான் பயணித்துக் கொண்டிருக்காங்க. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் பயணிக்க வேண்டிய வழி சுன்னாவுடைய வழி, நேரான வழி. எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த ஃபித்னாவுடைய காலங்கள், குழப்பங்கள் நிறைந்த இந்த காலத்துல நாம் அல்லாஹ்விடத்துல அதிகம் பிரார்த்திக்க வேண்டிய ஒன்றுதான் என்ன? நேரான பாதையில் எம்மை செலுத்துவாயாக, நேரான வழியில் எம்மை செலுத்துவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துஆக்கள்ல சில துஆக்கள் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம், சில துஆக்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இந்த துஆக்களை நாம் அதிகம் ஓதி வருவோம். நம்ம சுஜூதிலே ஓதுவோம், தொழுகையில சலாம் கொடுப்பதற்கு முன்னர் ஓதுவோம். இப்படி நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த துஆக்கள்ல நாம் கேட்க வேண்டிய சில துஆக்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இதெல்லாம் நாங்க பெரும்பாலும் இந்த துஆக்களை மரணமிட்டாலும் மறந்துடுவோம். நாங்க துஆக்களை என்ன பிரச்சனைடா, நாங்க மரணமிட்டாலும் மறந்து விடுவோம். இப்படியான விஷயங்கள் தான் அவசரமாக என்ன செய்யும், மறக்கும். ஷைத்தான் மறக்கடிக்க செய்வான். எனவே இதில் நாம் சில துஆக்கள், அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி, நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நாம் இந்த துஆவை ஓத வேண்டும். அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி, இவ்வளவுதான் துஆ. 3 வார்த்தைகள். அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி, யா அல்லாஹ் எனக்கு நேர் வழி காட்டுவாயாக. அந்த நேரான வழியில் என்ன செய்யறது, சீரிய முறையிலே பயணிப்பதற்கும் அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம ஹ்தினி வஸத்தித்னி, இது ஒரு துஆ. நாம் ஓத வேண்டிய துஆக்கல்ல இந்த ஹிதாயத், நேர்வழி மிக முக்கியமானது. அடுத்து அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்ற துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, அல்லாஹ்விடத்தில் ஹிதாயத், நேர்வழியையும் இறையச்சத்தையும் அதே போன்று கற்பொழுக்கத்தையும் பேணுதலையும் தன்னிறைவையும் கேட்கக்கூடிய துஆ. இதை நாம் ஓதுவது. அதே போன்ற நறுமை சகோதரர்களே, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, இந்த துஆ நாம் அனைவரும் மரணமிட்ட ஒரு துஆ. ஆனா ஓதுறோமான்றதான் கேள்வி, ஓதி வருகிறோமா என்பதுதான் கேள்வி. யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுவன், எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதியாக ஆக்குவாயா, நாம் கேட்க வேண்டிய ஒரு துஆ. நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக கேட்கிறாங்க, சஹாபாக்களுடைய விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து இருக்கிறாங்கன்னா நாம் எப்படி அச்சமற்று இருக்க முடியும்? நறுமையான சகோதரர்களே, ஒரு செய்தி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி என்ன? வஜுனுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இந்த துஆ செஞ்சது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதாவது வஜுனுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம் என்ற இந்த துஆவை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தாபீன்களை பாருங்க, இப்ராஹிம் அத்தைமி ரஹிமஹுல்லாஹ் அழகான ஒரு கூற்றை இந்த வசனத்துக்கு சொல்லும்போது சொல்கிறார்கள், மை யஅமனு மினல் பலா பஅத ஹலீலில்லாஹி இப்ராஹிம். எப்படி கேட்கிறாங்க அவங்க, எப்படி கேட்கிறாங்கடா, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யாருதான் அச்சமற்று இருக்க முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு யாருதான் அச்சமற்று இருக்க முடியும்? அவர் கேட்டார் என்ன? என்னையும் எனது பிள்ளைகளையும் சந்ததியையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அவங்க சொல்றாங்க நபி இப்ராஹிமே இப்படி துஆ செய்திருந்தால் அதற்கு பிறகுள்ள யாருதான் பயப்படாமல் இருக்க முடியும்? நறுமை சகோதரர்களே, இந்த துஆவை கேட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை உடைத்தவர் என்ற அந்த வரலாற்றுக்குரியவர். நறுமை சகோதரர்களே, அவர்களே இப்படி துஆ செஞ்சிருக்கிறாங்கடா, நாம் எவ்வளவு அல்லாஹ்விடத்துல இந்த வழிகேடுகள் இருந்து பாதுகாப்பை பிரார்த்திக்க வேண்டும். நறுமையான சகோதரர்களே, கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது பாருங்க, சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் மிகச்சிறந்த ஒரு இமாம், உங்களுக்கு தெரியும். அந்த இமாம் ஓடு ஒரு
இன்னொரு இமாம் பயணிக்கிறார், முஜீப் இப்னு மூசா அல் அஸ்பஹானி என்று சொல்லக்கூடிய இமாம். 2 பேரும் பயணிக்கிறாங்க. இங்க மக்காவுக்கு போறான். எங்கு போகின்றார்கள்? மக்காவுக்கு செல்கிறார்கள். செல்கின்ற போது நான் பார்க்கிறேன், இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதிகமாக அழுத வண்ணமே செல்கிறார்கள், அழுது கொண்டே செல்கிறார்கள். அப்போது நான் கேட்டேன், யா அபா அப்துல்லா புகாஉக ஹாதா ஹௌஃபன் மின துனூப் என்று கேட்கிறார். நீங்க எப்படியெல்லாம் நீங்க அழுவது உங்களுடைய பாவங்களை நினைத்து பயந்தா அழுகின்றீர்கள் என்று கேட்கிறான். உங்களுடைய பாவங்களை எண்ணி பயந்து அழுகின்றீர்களா என்று கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அகத ஊதன், அவங்க ஒரு குச்சி எடுத்தான், ஒரு குச்சை எடுத்து விட்டு சொல்கிறார்கள், அதாவது அதை எண்ணி நான் இந்த அளவுக்கு கூட நான் அதை பற்றி பயப்படல. அவங்க அவ்வளோ தூய்மையான வாழ்க்கைக்குரியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவங்க சொல்றாங்க, இன்ன துனூபி அஹ்வனு அலையா மின் ஹாதா, இந்த குச்சை விட எனது பாவங்கள் என்பது எனக்கு மிக எளிதானது. ஆனா சொல்றாங்க, வலாக்கின்னி அகாஃபு அன் உஸ்லபத் தௌஹீத் என்றாங்க. என்ன பயப்படுறாங்க? அதாவது நான் மரணிக்கிறதுக்கு முன்னால, எனது மௌத்துக்கு முன்னால தௌஹீத் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விடுமோ என்று பயப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அதாவது ஏகத்துவத்தில் நான் மரணிக்காமல் போய்விடுவேனோ என்று பயப்படுகிறேன். எந்த அச்சம் என்று பாருங்க, எந்த பயம் என்று பாருங்க. ஏகத்துவத்தில் நாங்க ஒரு ஹதீஸ் நேற்று ஒரு ஹதீஸ் படிச்சோம். என்ன? மன் மாத லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னah. ஹதீஸ் எப்படி வருது? யார் இணை வைக்காத நிலையில் மரணிக்கிறானோ அவன் சொர்க்கம் நுழைந்தான். அதே நேரத்தில் வமன் மாத யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலன் நார், யார் இணை வைத்த நிலையில் மரணிக்கிறானோ நரகம் நுழைந்தான். நினைச்சு பாருங்க, இந்த ஹதீஸ் ஒருத்தன் எவ்வளவுதான் தௌஹீதுல வாழ்ந்தாலும் அவன் மரணிக்கின்ற போது ஷிர்க்ல மரணித்தாண்டா அவன் எங்கதான்? நரகம். நௌதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒருவன் ஷிர்க்கிலே தான் வாழ்கிறான், அவனது இறுதி நேரத்தில் அவன் தௌஹீதுல என்ன செய்யறான்? தௌபா செய்த நிலையில் மரணிக்கிறான், அவனுக்கு சொர்க்கம். எனவே நாங்கள் எவ்வளவு நமது நிலையை பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறான செய்திகள் சாதாரணமான செய்திகள் அல்ல. அதே போன்று நாம் ஓதக்கூடிய துஆக்கல்ல, யா முஸர்ரிஃப் அல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக் என்ற துஆவை நாம் ஓதுவது. யா முஸர்ரிஃப் அல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக் என்ற துஆவை ஓதுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகைக்காக எழுந்தால் தக்பீர் கட்டியவுடன் ஒரு துஆ ஓதுவாங்களே, அந்த துஆ யாருக்கு தெரியும்? நபி அவங்க இரவு தொழுகைக்காக எழுந்து தக்பீர் கட்டியவுடன் ஒரு துஆ ஓதுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ராயில் வ மீகாயில் வ இஸ்ராஃபீல் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா அன்த தஹ்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன் இஹ்தினி லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇذنிக் இன்னக தஹ்தி மன் தஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நபி அவங்க எப்படி கேட்பாங்க? நீதான் அவர்கள் முரண்பட்ட விடயத்திலே தீர்ப்பளிப்பவன், எனவே உனது அனுமதியை கொண்டு என்னை நேரான வழியில் செலுத்துவாயா. சுப்ஹானல்லாஹ். கேட்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக சத்தியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான், நாம் கேட்காமலே அல்லாஹ் நமக்கு இந்த சத்தியத்தை அருளினான். அது மிக பெரும் பாக்கியம். இந்த சத்தியத்திலே நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வது போன்று, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த சத்திய வழியிலே நாம் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.